நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 விஷயம் பார்க்க போகிறோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன். நம்ம ஸ்கூல் வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணிக்கிறோமோ நம்ம குழந்தைங்க வந்து ஸ்கூல் சேர்க்குற மாதிரி இருக்கும். எல்கேஜி யூகேஜிலேருந்து சரி தான், இல்லை 11th 12th இல்லை காலேஜ் இப்படிலாம் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி ஸ்கூல் காலேஜ் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஸோ யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பான், சரி நான் சரி உதவி பண்ணுறேன் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு பேடாக இருக்கும்போது அதை பண்ண முடியாத போயிருக்கலாம். அதுக்காக வந்து நீ சொன்னியே வச்சியே ஏன் பண்ணல வைக்கலன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா பினாய் ரோட்லேருந்து ஜூகுன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஜூராங் ஈஸ்ட், ஜூகுன், கெண்டக், பூன்லே, லெக் சைட், சைனீஸ் கார்டன் அப்படின்னு ஜூராங் ஈஸ்ட் வரைக்கும் போக போகிறாங்க. இந்த வியூ அழகாக பார்த்துருவாங்க. அதுக்கு மேலே இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ இயற்கை வளங்களோடு இருக்குது. அதனால தான் சிங்கப்பூரில் வந்து எப்பவுமே மழை வாரத்துக்கு 2 மழை 3 மழை பெஞ்சிட்ருக்கு. 365 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 நாள் எப்படி ஆனாலும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதேமாரி ஒரு சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கைகள் வந்து பாதுகாக்கிறதெல்லாம் மழைகள் வந்து அதிகம் வந்துகிட்ருக்கு. இந்த மழை நீர் சேமிக்கவும் செய்கிறாங்க, வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலுங்க, நம்ம வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டிலாம் சின்ன பையன் இருக்கான். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு பையன் வந்துட்டு எல்கேஜி சேர்க்கணும், எல்கேஜி யூகேஜி இல்லை ப்ரைமரி ஏதாவது சேர்க்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு குழந்தை. அதேமாதிரி ஊரில் எல்லாருக்கும் அதுமாரி குழந்தைங்க இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலில் இருந்து வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலை பார்ப்போம். ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறதுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதேமாரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாஃப் வந்து இந்த சம்மர் லீவில் வந்து அவங்க வீட்டுக்கு கூட போக விடாமல் ஸ்கூலுங்க வந்துட்டு போய் ஆள் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ள பிடிக்க போகிற மாரி வந்துட்டு வீடு வீடாக போயிட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஆஃபர் இல்லைங்க 17,000 ஃபீஸா, இல்லைங்க 15,000 உங்களுக்காக போடுறேன் வைக்கிறேன், நீங்கள் வந்து யாரை சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு 12,000 ஆக்குறீங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு சேர்க்கறது வந்து கம்பல் பண்ணுவாங்க. நல்ல ஸ்கூலு, தரமான ஸ்கூலாக இருந்தால் யாரும் விளம்பரம் பண்ண தேவையில்ல, யாருக்கும் கேன்வாஸ் போகவே தேவையில்லை. அவங்க நம்ம பிள்ளைங்க போய் படித்தா நல்லபடியாக படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க போய் சேர்ப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு வீடுங்களில் வந்துக்கிட்டு ரொம்ப வந்து இரிட்டேட்டிங் பண்ணுற மாரி வந்து உட்காந்துக்கிட்டு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், நீங்கள் 10 பேரை பிடிச்சி விட்டோன்னா உங்களுக்கு ஃபீஸே இல்லைங்க அப்படி இப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கண் துடைப்புக்கு தான். உள்ளார ஒன்ஸ் என்ட்ரி ஆகிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு திரும்ப வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். நம்ம வந்து படிப்பு கட்டுறோம், குழந்தைங்க படிப்பு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்மளை தொங்குவாங்க. அப்புறம் அங்கே போன பிறகு அவன் சொல்கிறத நம்ம கேட்டாங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்க எப்போ அது வந்து இடைப்பட்ட காலங்களில் ஒரு 6 மாதம் கழிச்சு சொல்லுவாங்க இது பண்ண அது பண்ண அப்படின்னு. ஸோ அந்த டைமில் குழந்தைங்கள போய் அந்த ஸ்கூலுக்கு போய் மாற்ற முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டேவே ஸ்கூலுக்கு வந்துட்டு நீங்களே டைரெக்டாக போய் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அங்கே என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. சரியான டாய்லெட் இருக்கா, சரியான கிளாஸ் ரூம் இருக்கா, சரியான பாதுகாப்பு இருக்கா, அங்கே குளங்கொட்டைகள் இருக்கா, இல்லை வந்துட்டு எப்படி ட்ராவல் வந்து இந்த பஸ்ஸில் போகும்போது வரும்போது கரெக்டான பாதுகாப்பான பேருந்து இயக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலில் போய் அட்மிஷன் போடுங்க. அதை விட்டுட்டு வந்து பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியாக தான் வந்து பேசுவாங்க. அங்கே இந்த ஸ்பெஷல் இருக்குது, அந்த ஸ்பெஷல் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, என்ன சொல்கிறது, உலகத்தில் இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. ஏதோ வந்து இது கல்விங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது கல்வி தான் நாளைய இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கிறது. ஸோ அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அப்படி இப்படின்லாம் அது இதையும் சொல்லி இங்கே வீட்டில் சரி அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து அது வந்து சின்ன குழந்தைங்க வந்து இப்போ ப்ரைமரிலாம் சேர்க்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் சின்ன குழந்தை அது வந்து விவரமே தெரியாது. அது சேஃபாக போயிட்டு வருமா வைக்குமா அப்படின்லாம் யோசிக்கணும். அதை வந்துட்டு ட்ராவல் ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்த ஒரு ஸ்கூல் அப்படி இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு எவனா சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே அனுப்பிட்டு வச்சுட்டு குழந்தைங்கள வந்து இது பண்ணக்கூடாது. நீங்கள் அங்கே போயிட்டு முதல்ல வந்துட்டு அது ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் போயிட்டு எல்லா வசதி வாய்ப்புகளும் கரெக்டாக இருக்கா, ரோடுலாம் கரெக்டாக, அந்த ரோடு கிராஸ் பண்ணாமல் போகாமல் சேஃப்டியாக பஸ்ஸுக்கெல்லாம் கரெக்டாக ஏற்றுறாங்களா, பஸ்ஸில் வந்து குழந்தைங்க கரெக்டாக இறக்குறாங்களா. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ப்ரைவேட் ஸ்கூலில் சொன்னால் அருகாமையில் உள்ள ஸ்கூல் சேர்த்து பாதுகாப்பாக குழந்தைய வச்சுக்கணும் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி சேர்க்கும்போது நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து போய் அங்கே பார்க்கணும் பாதுகாப்பாக இருக்கா இல்லையான்னு. எதுவுமே பார்க்காத அவன் சொன்னான் இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்கூல் பிள்ளைங்களை சேர்த்து விட்டுட்டு அப்புறம் அதாகி போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து அறியாத குழந்தைகள். அதே மாதிரி குழந்தைங்களை வந்து கரெக்டாக சீட்டுக்கு மட்டும் ஏற்றுறாங்களா இல்லை ஸ்டாண்டிங்கில் ஏற்றுறாங்களா ஸ்கூல் பஸ்ஸில். அப்படி ஏற்றினாலும் நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க, நான் ஃபீஸ் கட்டும்போது நீங்கள் ஏன் ஸ்டாண்டிங் ஏற்றுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து அவன் கண்டிஷன் 1000 கண்டிஷனை போட்டு உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கும்போது நீங்கள் ஃபீஸ் கட்டுற நீங்கள் வந்துட்டு போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு இப்படி இருந்தால் என் பிள்ளைய சேர்க்குறாங்கன்னா சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா நான் எந்த டைம்னாலும் டிஸ்கனெக்ட் பண்ணி வேறு ஸ்கூலில் சேர்த்துக்குவோம் அப்போ நீங்கள் தரணும். அதை விட்டுட்டு எதை வாக்குவாதம் பண்ணக்கூடாது, நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சரியான இது கிடைக்கும். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அவன் பிள்ளை படிக்குது இவன் பிள்ளை படிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தரமற்ற ஸ்கூலில் போய் சேர்த்துக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை வந்து வீண் பண்ணிடுறாங்க, குழந்தைங்களோட வாழ்க்கையை வீண் பண்ணிடுறாங்க.
அதனால் வந்துட்டு அங்கே அதேமாதிரி குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை போல வரேன்னா அதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு மருத்துவம் ஸ்கூலுக்குள்ளே வச்சுருக்காங்களா? என்னப்பா நீ மருத்துவம்லாம் சொல்கிற அப்படின்னு. இல்லை மருத்துவம் வச்சுக்கலாம், நம்ம எமர்ஜென்சி கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். இல்லை பேரண்ட்ஸுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஆயிடுச்சுன்னா பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் இமீடியட்டாக வாங்கினா உள்ளார எந்த செக்யூரிட்டி அதை பண்ணு இதை பண்ணு இல்லாமல் டேரெக்டாக நம்ம குழந்தைய போய் பார்க்குற மாதிரி, நம்ம குழந்தைய போய் பார்க்குறது ஏதோ சிறைச்சாலையில் போய் பார்க்குற மாதிரி வந்து கெடுபிடி பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாத அளவுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அதனால் வந்துட்டு எல்லாம் எங்களுக்கு உடம்பு சரியில்லையா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் அதை பண்ணால் இதை பண்ணால் அப்படிங்கிற வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து விசாரிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் சேருங்க. ஸோ அதை விட்டுட்டு பெருமைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த ஸ்கூலில் படித்தா அப்படி இந்த ஸ்கூலில் படித்தா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டுங்க. ஸ்கூலில் வந்து என்ன நடந்துச்சு போணுச்சு வந்து இப்போ வந்து கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு +2 மாணவி வந்து என்ன ஆனாங்க வச்சாங்கன்னு. ஸோ ஒரு பெரிய குழந்தைங்களா அப்படிங்கும்போது சின்ன குழந்தைங்கள வந்து நிறையா நியூஸ் வந்து வெளியே வராமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்கூல் சூஸ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுங்க. அதை விட்டுட்டு போய் உங்கள் காசை கொடுத்து உங்கள் பிள்ளைங்க உயிர்களுக்கு வந்து ஆபத்து விளைக்கிற ஸ்கூலில் போய் கண்டிப்பாக சேர்க்காதீங்க. நல்ல ஸ்கூலில் தான் போய் சேருங்க. 1000 கண்டிஷன் அவன் போடுறான் நான் அப்படி இப்படின்லாம் இது பண்ணால் வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து பாசிபிள் கல்வி, ஒரு குழந்தைய டச் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் சொல்லணும், குழந்தை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், வைக்கணும், ஸ்டாஃபுங்க எல்லாமே வந்து அந்த குழந்தை என்ன கேள்விக்கு தான் அது பதில் சொல்லணும். ஆனால் நம்ம ஊரில் வந்து நீ என்ன வாத்தியாரை எதிர்த்து பேசிட்டியா வச்சுட்டேன்னா அந்த குழந்தைய வந்து கட்டம் கட்டி அடி நொறுக்குவாங்க. ஸோ அதுமாரிலாம் கிடையாது. வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டேன். சிங்கப்பூரில் இந்த ஸ்கூலு எப்படி எஜுகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஜுகேஷன் வந்து கல்வி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் குழந்தைங்கள்ட்டையும் சரி தான், காலேஜ் மாணவர்கள்ட்டையும் சரி தான், ஸ்டூடெண்ட்டுங்கிட்டையும் சரி தான், எப்படி நடந்துக்கணும் போகணும் வரணுங்கிறது இங்கெல்லாம் ஒரு இதே இருக்குது. அதேமாதிரி இங்கெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறதுக்கு ஆவலாக இருக்கும். இங்கே எப்படின்னா அந்த ப்ரைமரிலாம் வந்து ஒரு பிளாக் இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அங்கேயே ப்ரைமரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அங்கேயே சொல்லி தருவாங்க. அப்புறம் வந்து அதை விட்டு அந்த ஃபஸ்ட்டு கிரேடு செகண்ட் கிரேடு போகும்போது அது கொஞ்சம் பக்கத்தில் இருக்குமே அப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். தவிர அதேமாரி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போனால் வந்தாலும் இந்த பஸ்ஸெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சீட்டுக்கு ஒருத்தவங்க தான். அப்படி தான் வந்து சிங்கப்பூர்லாம் கல்வி. இப்போ சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்லாம் இது பண்ணிக்கலாம். அந்த ஸ்கூலுக்கு உடனே எப்படி எப்படிலாம் படிக்கணுமோ அதுமாரி கரெக்டாக பாசிபிள் கல்வி சொல்கிறாங்க. அது இங்கே வந்து ஃபீஸ் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. சிங்கப்பூரில் வந்துட்டு இப்போ எஜுகேஷனுக்கு தான் சொல்கிறேன். சிங்கப்பூரில் வந்து நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு சேர்த்தனா வந்து அது வந்து ஒரு இது அப்படி இப்படிங்க. சிங்கப்பூரில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து எக்ஸாம் எழுதி அதுக்கான ஒரு கட் ஆஃப் மார்க் மாதிரி எடுத்தால் மட்டும்தான் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் படிக்க வைக்க முடியும் இலவசமாக. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் காசு கட்டி படிக்க வைக்கணும். இங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் எங்கிட்ட ஏன் நம்ம ஊரில் வந்து இங்கே பிஆர் சிட்டிசன் எடுத்தவங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும்னு சொல்லிட்டு டியூஷன் அது இதுன்னு அந்த குழந்தைங்களை அனுப்பிட்டு வச்சுக்கிட்டு எப்படியோ அதை சேர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து காசு குறைவாகுமா கவர்மெண்ட்டில் படிக்க வச்சலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து உங்களுக்கு கேவலம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இது அது வந்து உங்களோட சாய்ஸு. பிள்ளைங்களை வந்து கல்வி தான் முக்கியம். ஆனால் வந்து கல்வியை விட உங்கள் குழந்தைங்களுக்கு உயிர் முக்கியம். புரியுதுங்களா? அதனால் நல்ல ஸ்கூல், தரமான ஸ்கூலில் சேருங்க. நல்ல ஸ்கூலுக்கு வந்து எவனும் கேன்வாஸ் வரவே மாட்டான். ஏன்னா நாங்களாம் காலேஜ் படிக்கும்போது நான் கட்டடமே இல்லாத ஒரு காலேஜ் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா கட்டடமே கிடையாது. அந்த காலேஜ் பேர் இன்றைக்கி வந்து காலேஜ் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஃபேமஸ் கிடையாது இந்த அளவுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லபடியாக லேபு கேபு எல்லாமே சண்டைக்கெலாம் எதுவுமே கிடையாது. காலேஜ் பேர் இன்றைக்கி சொல்லக்கூடாது. ஸோ அப்படி வந்துட்டு எவனோ சொல்கிற பேச்சை கேட்டு போய் நாங்கள் சேர்ந்துட்டு ஒன்றுமே கற்றுக்க முடியல. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தங்கிற பேர் தான், அது லேபு கேபு ஒன்றுமே இல்லாமல் வந்துட்டு எதுவுமே பழக முடியல. ஸோ அதேமாதிரி சுச்சுவேஷனில் படிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்து வெளிநாடுகளில் வந்து ஒர்க் பண்ணிடுறான். ஃபீல்டு வேறு ஒர்க் பண்ணுறது வேறு அப்படிலாம் இருக்குது. இப்போ வந்து கோயம்புத்தூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கெலாம் பேர் சொல்லக்கூடாது. அந்த காலேஜுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸு, செமினாரு, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இன்டர்வியூலாம் எப்படி பண்ணணும் தியரிங்களோட இதுவும் சேர்த்து நடத்தினா அந்த காலேஜை படிக்கிற அந்த உலக மேப்பில் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து நல்ல ஜாபில் வேலை பார்க்குறாங்க. அந்த காலேஜ் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு ப்ராக்டிஸு லேபு வசதிகள் எல்லாம் கொண்டது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் சில்லுன்னு ஒரு காதல் கூட அந்த காலேஜில் தான் எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ காலேஜ் பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு காலேஜ் இருக்கணுமா தவிர ஸ்கூல் இருக்கணுமா தவிர அதை விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்து ஊடாக வந்துட்டு அங்கே நம்ம வந்து பார்க்க போகிறாங்க வைக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பேரண்ட்ஸு குழந்தைய பார்க்க போனால் உள்ளார விட மாட்டாங்க. ஸோ அதுமாரி கெடுபிடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கல்வி முக்கியம். அதேமாதிரி வந்து கரெக்டான முறையில் நீங்கள் ஃபீஸ் கட்ட முடியும் வைக்க முடியும்னா ஒரு நிறுவனத்தில் போய் சேருங்க, ப்ரைவேட் நிறுவனத்தில். அங்கே போய் சேர்த்துட்டு ஃபீஸ் கட்ட முடியலன்னா பிள்ளைங்கள வந்து வராண்டாவில் நிற்கிற ஓட்டுற ஸ்கூலில் போய் நிற்காதீங்க. பரவாயில்லப்பா அந்த டைம் ஃபீஸ் கட்டலாம் நான் 10 நாள் கட்ட போகிறீங்க நீங்கள் உள்ளார உட்காந்து படி அப்படின்னு சொல்கிற ஸ்கூலில் சேருங்க. வராண்டாவில் நின்றுன்னா வராண்டா பாய்ஸ் அப்படின்னு பேர் எடுத்த பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபீஸ் கட்ட முடியாமல். அப்போ எப்படி இருந்தாலும் அந்த ஃபீஸ் வாங்கி தான் டிசி கொடுக்க போகிறாங்க. ஆனால் வந்து வெளியே நிற்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. அது என்னத்துக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல் நடத்துகிறாங்க வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போ என்றைக்கு தான் ஃபீஸ் கட்டிட்டு தான் டிசி தர போகிறேன், ஏன் உள்ளார உட்காந்து பாடத்தை கவனி போவான்னு எவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுமாரி ஸ்கூல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இந்த
புள்ள பிடிக்க வர மாரி வந்து 10-15 பேர் வந்துக்கிட்டு அது அப்படி இது அப்படி சார் மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள போய் பாழுங்கணல தள்ளிடாதீங்க. பாதுகாப்பான ஸ்கூலில் சேருங்க. உங்கள் பிள்ளைங்க உயிரும் முக்கியம், கல்வியும் முக்கியம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. ஊரில் இருக்கிறவங்க வந்து சாதாரணமாக வந்துட்டு இவங்கெல்லாம் சம்பாரித்து வச்சுட்டாங்க. இங்கெல்லாம் வந்து ₹1 சம்பாதிக்க ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்காங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது. ஜென்ரல் ஒர்க்காக ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாது, நல்லா தூங்க முடியாது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. அங்கே ஊர்லேருந்து ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணும்போது வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா வந்தேன், எப்படா ஊருக்கு போவோம், ஊருக்கு போனால் திரும்ப வந்து இங்கே இருக்கிற நிலவரங்களை தெரியாமல் அங்கே கடனை வாங்கி வச்சுருப்பேன். அங்கே போய் நிற்க மாட்டேன். உனக்கு என்னடா வெளிநாட்டுக்காரன் ஜாலியாக இருக்கடா போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவன்ட்ட சொல்லுங்க, டே நான் கஷ்டப்படுறது எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை நம்ம பெருமை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்னு சொல்லிட்டு அடுத்து ட்ராவலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு தான் வர்றாங்க. இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, தனக்கான ஒரு வருமானம் இல்லாமல் தான் கடனில் மாட்டிக்கிட்டு அலையிறது வந்து வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாயை மூடிட்டு ஓடிட்டாங்க. இதில் வந்து என் சொந்தக்காரங்க எனக்கு உதவி பண்ணல, உனக்கு பண்ண, நீ அதை செய்யணும்னு சொல்லிட்டு போனியா, இதை செய்யணும்னு சொல்லிட்டு போனியா, எனக்கு என்ன செஞ்சுருக்க வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறது. ஏதோ ஒரு சரி நான் போய் நல்லா சம்பாதிக்க போகிறோம், சரி செய்யலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிறு சிறு செஞ்சால் இருக்கும்போது செஞ்சானா ஓகே, இல்லாத போது செய்யணும் அவனை காப்பாற்றுறதுக்கே வந்து அடுத்தவன் நாட வேண்டியதாக இருக்குது. 1000 பிரச்சனைகள் இருக்கான். ஸோ உங்களை எப்படி பார்ப்பாங்க இப்போ நான் யோசிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த உலகத்தில் கொடுக்குற வரைக்கும் தான் நல்லவன், கொடுக்கலன்னு கெட்டவன். அது வந்து உன்னால் கொடுக்குற அளவுக்கு வந்து இருந்தால் நீ ஏன் வெளிநாட்டு வேலைக்கு வர போகிறேன்? வெளிநாட்டு வேலைங்கிறத நினச்சிட்டாங்க. வடிவேல் வந்து பார்த்திபன் சொல்லுவார் பாருங்கள், துபாயில் எங்கே இருக்குது அப்படின்லாம் கேட்டுட்டு வரும்போது அங்கே என்ன கக்கூசு கழுவுனியா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அதுமாரி எல்லாம் ஒரு கேவலமான நான் காசுக்காக என்ன அவதாரம் எடுக்க முடியுமோ அந்த அவதாரம் ரோடு கூட்டுறது, ரோடு போடுறது, கக்கூசு கழுவுறது, பில்டிங் கட்டுறது, சிமெண்ட் குலைக்கிறது, புல் வெட்டுறது, மரம் வெட்டுறது, எப்படி அந்த கடத்தை அடைச்சிட்டு ஊர பக்கம் போய் சேரும்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாத சொந்த பந்தங்கள் என்ன ஆளாகிட்டுன்னு பார்க்குறியா, போய் சேர்ந்துட்டுன்னு பார்க்குறியா அப்படின்னு பேசிட்டு வச்சிட்ருக்காங்க வந்து எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. வெளிநாட்டில் நீங்களாம் வந்தால் என்ன சொல்கிறது சூத்தில் மிளகாய் கட்டி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துலலாம். அப்படி வேலை வாங்குறான், ஒரு கூலி வேலைக்கு அவன் வீட்டுக்கு போனான்டா, மிளகாய் கட்டி சத்தம் உட்கார விட மாட்டேங்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே ஒரு நாள் 2 நாள் வேலை பார்க்குறதே உங்களுக்கு அப்படின்னா, இங்கே வெளிநாட்டு வேலைக்கு வந்தால் 365 நாளும் அப்படி தான் ஃபாலோ பண்ணணும். இங்கெல்லாம் எந்த கருணைகளும் கிடையாது. நீ வேலை பார்த்தா தான் உனக்கு சம்பளம், இல்லையா உனக்கு சம்பளம் கிடையாது. ஊருக்கு அனுப்பிவிட்றாங்க. ஊருக்கு அனுப்புனா கடன் அடைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டுருக்காங்க. அதேமாதிரி சொல்கிறேன், வெளிநாட்டில் வந்து நல்ல ஜாபுகள் இல்லை அப்படின்னா அங்கே ஊரில் வந்து ஆடம்பர செலவு குறைக்க சொல்லுங்கள். இங்கே இருந்துட்டு அதை அப்படி இதை அப்படி ஒரு சிலவங்க வந்து என்ன பெருமைக்கு எனக்கு அவ்வளோ சம்பளம் இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்கு வந்து இருக்கப்பட்ட வந்து சம்பளத்தை வெளியே சொல்ல மாட்டான். எனக்கு இவ்வளோ சம்பளம், நான் இவ்வளோ வேலை, ஒருத்த வந்து வேலையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு அர்த்தம். ஒரு சம்பளத்தை பற்றி அங்கே இப்போ நான் எனக்கு இவ்வளோ சம்பளம் அவ்வளோ சம்பளம் பெருமை பற்றினா அவன் சம்பளம் இல்லைன்னு அர்த்தம். சரி வாய் வார்த்தையில் சொல்லிட்டு கிடப்போன்னு சொல்லிட்டு கிடப்பாங்க. அதனால் வந்துட்டு அவன் பணக்காரன் பாரு அப்படியே வந்துட்டு பணக்காரன் மீன்ஸ் நல்ல சம்பளம் வாங்கினா சம்பளம் கேட்டால் சொல்ல மாட்டான், இது பண்ண மாட்டான், வைக்க மாட்டான். அவன் பண்ணி சைலண்டாக போயிட்டு வந்துட்டுப்பான், யாருக்கும் உதவி கூட பண்ண மாட்டான். ஆனால் இந்த காவாசி சம்பாதிக்கிறவங்க வந்து அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, வீட்டில் ஆடம்பர செலவு பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் இங்கே மீள முடியாத ஆயுள் காலம் ஃபுல்லாக வெளிநாட்டில் கடந்து ஊரில் போய் முடியாமல் முதுமை காலத்தில் போய் சேரணும். முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டு வேலைக்கு வரீங்க அப்படின்னா என்ன கமிட்மெண்ட்டுக்கு வரீங்க, அந்த கமிட்மெண்ட் முடிச்சுட்டு ஊரில் உங்களுக்கான இன்கமிங் உருவாக்கிட்டு ஊரில் போய் வாழ்க்கை வாழ பாருங்கள். இந்த ஜென்மம் இல்லாமல் அடுத்த ஜென்மம். நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து நான் அவங்க நல்லவனு சொல்லுவாங்க இவங்க நல்லவனு சொல்லி நீ அனுப்பிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு நீ ஊரில் போயிட்டு நீ நிற்கும்போது ஒரு பைய கூட வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கிறவங்க வா போன்னு பேசுவான். நீ நல்லா இல்லை அப்படின்னா உன்னை வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜாக தான், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் உன்னை வந்து பாரமாக வந்தானா ஒரு வேலை சோத்து கூட நமக்கு இதுடா அப்படி இப்படிங்கிற மாரி உங்களை கேவலமாக தான் பார்ப்பாங்க. அதனால் நீ வளர்ந்துக்கிட்டு நல்லா உனக்கான வருமா இங்கே வெளிநாட்டில் சம்பாதிச்சிட்டு நீ வந்து 1000 பேருக்கு அதை கொடுத்தேன் இதை கொடுத்தாங்களா அதெல்லாம் சும்மா. ஊரில் ₹1 வருமானம் வந்து நீ சேமித்து வச்சுட்டு அங்கேருந்து எடுத்து கொடு. அப்போ தான் உனக்கு நீ வந்து நல்ல வருமானம் எடுக்கிற போகிறன்னு அர்த்தம். உன் பிள்ளைங்களை நல்லா படிக்க வை, நல்ல ஸ்கூலில் சேரு. இங்கே வெளிநாட்டில் வந்துட்டு அவன் அந்த ஸ்கூல் சொல்கிறான் இவன் இந்த ஸ்கூல் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஸ்கூலோட இங்கேருந்தே உனக்கு உன் குடும்பத்தில் நடக்கிறது என்ன விஷயமே தெரியாது. ஒரு ஸ்கூல் விஷயத்தில் என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியவே தெரியாது. அதனால் ஒரு ஸ்கூல் அப்படின்னா 10 பேர் 15 பேர் வந்து ஃபோன் போட்டு விசாரிக்க சொல்லல. உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் எப்போ அந்த ஸ்கூலில் போய் பார்த்துரு அப்படின்னு சொல்லி அங்கே குழந்தைய சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போய் சேருங்க. இப்போ எங்கள் அப்பாலாம் சொன்னால் எப்பா நம்ம குழந்தெல்லாம் வந்து பக்கத்தில் தான் சேர்க்கணும் அப்படின்னு ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாரு எங்கள் அப்பாட்ட சொல்லும்போது. ஸோ அதனால் வந்துட்டு வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜாலியான வேலை அப்படின்னு. ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு குற்றவாளி கூட வந்து சிறை தண்டனைக்கு போனால் வந்தான் அப்படின்னா அவன் வந்து இடைப்பட்ட காலங்களில் வந்து பரோவில் நன்னடத்து காரணமாக ஊருக்கு போயிட்டு வந்துட்டு. ஆனால் வெளிநாட்டு வேலைக்கு வந்தால் கடை முடிகிற வரைக்கும் ஊருக்கு போக முடியாது. 3 வருஷம் 2 வருஷம் அப்படி கடந்துட்டு போனால் 2 கடமாயிரம் சொல்லிட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு தான் இங்கே வெளிநாட்டு வாழ்க்கையை லேபராக ஒர்க் பண்ண வேலை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து சொந்தக்காரங்க வந்து நீ அப்படி நான் அப்படி என்ன நீ இதை பண்ணி கழிச்சிட்ட வச்சுட்டுன்னு சொன்னால் அவன் எதாவது சொன்னால் போகிறான்.
சரி ஓகே நீங்கள் காசு கொடுக்குறீங்க வைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு சர்க்கிள் வந்துருச்சு, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கடனமாகிடுச்சு. அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கு அவங்களாம் வருவாங்களா? நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணி அவங்கள்ட்ட எனக்கு இதுமாரி கடன் ஆகி போச்சு, நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொந்த பந்தங்களுக்கு ஃபோன் பண்ண அடுத்த டைம் உனக்கு ஃபோனே அடிக்க மாட்டாங்க. இவனை கடன்காரன் நம்மக்கிட்ட காசு கேட்டால் என்ன பண்ணுறது போகிறது, ஐயோ நானே கஷ்டத்துக்கு நான் என்ன வெளிநாட்டில் இருக்கிற நீயே சமாளிக்க முடியல வைக்கலாம், நான் ஊரில் இருந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரே வார்த்தையை முடிச்சு, அதுக்கு பிறகு நீ நல்லதுக்கு ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க, கெட்டதுக்கு ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீ கடன்காரன் ஆகிட்ட அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு உன்னோட லைஃப் தரத்தை வந்து முன்னேற்ற பார்த்துக்குங்க. அதேமாதிரி வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து நிரந்தர வேலை கிடையாது. மிஷின் கூட வந்து ரிப்பேராச்சும் ஒரு சர்வீஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்றைக்கி ஓடுற மிஷின் ஒரு புது கார் எடுக்கிறோம்னா இன்றைக்கி ஓடுற ஸ்பீடு வந்து இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு ஓடாது. அதுக்கு சர்வீஸ் பண்ணி இது பண்ணி தான். அது மனுஷ உடம்பு மட்டும் எவ்வளோ என்ன இது காலங்கள் ஆக ஆக எலும்பு தேய்மானங்கள் எல்லாம் ஆகிட்டு வச்சுட்டு இருக்கோம். அப்போ நம்ம இன்றைக்கி வந்து வேலை பார்க்குற மாதிரி இன்னும் ஃப்யூச்சர்லாம் வேலை பார்க்க முடியாது. அதனால் வந்துட்டு எல்லா வீடியோக்களும் நான் சொல்கிற ஒரு விஷயந்தான், முடிஞ்ச அளவுக்கு காசை சேமிச்சுட்டு போய் ஊரில் ஒரு இன்கமிங் வர வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த வெளிநாட்டு லைஃப்பை நம்பிக்கிட்டு இருந்தால் இங்கே எப்படியே இருந்தெல்லாம் போயிடலாம். இது என்ன வாழ்க்கை? மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண. இந்த வீடியோ காலில் மட்டும் பேசிட்டு அவ்வளோதான். இது ஒரு வாழ்க்கையா? யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இல்லை நீ சம்பாதிக்க காசு நீ தான் செலவு பண்ண போறியா? பல்ல கடித்து வயிற்றை கட்டி வாயை கட்டி சம்பாதிப்பேன், அங்கே எப்படி செலவாகுதுன்னு தெரியாது. மன உளைச்சல் கத்திட்டு கிடப்ப கமிரிட்டு கிடப்ப ஃபோன் பண்ணிவிட்டு அங்கே எல்லாத்தையும் சண்டை பிடிப்பேன், என்ன இவ்வளோ காசு அனுப்பான் போகிறான் வர அப்படின்னு. ஆனால் இதுக்கான ரிசல்ட்டு எதுவுமே இருக்காது. அதனால் வந்து வீட்டுக்கு செலவு காசு அனுப்புகிறீங்களா, உங்கள் என்ன குறிக்கோள்? நான் வெளிநாடு வரும்போது நான் இதை பண்ணுறதுக்காக தான் வெளிநாடு போய் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு வரும்னு ஒரு குறிக்கோள் வச்சுருப்பாங்க பாருங்கள், கடன் அடைச்சிட்டு இது பண்ணணும். அதை போயிட்டு தொடங்குங்க. தொடங்கிட்டு இங்கே வெளிநாட்டில் எப்படி வேலை பார்க்குறீங்க அதுமாதிரி வேலை பாருங்க. அங்கே போய் வெளிநாட்டில் வேலை நீ என்னடா உனக்கு என்ன வெளிநாட்டில் நீ முதலாளி அப்படி இப்படின்னு சொன்னான்னா உஸ்பேத்திரம் மூஞ்சில் 4 குத்து குத்திட்டு நான் பட்ட கஷ்டம் உனக்கடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கரெக்டாக வேலையை பாருங்கள். அப்படி வேலை பார்த்தா மட்டும்தான் முன்னேற முடியும். இல்லை நீ பெருமைக்கு அவன் அதை சொல்கிறான் இது சொல்கிறான் 4 நாள் போய் தாமதம் ஆட்டம் போட்டு 5 நாள் அப்புறம் அவன்கிட்ட 1 லட்ச ரூபா கடன் 2 வட்டி 3 வட்டி கடன் வாங்கிட்டு திரும்ப வருவேன், அப்புறம் அடைப்பா திரும்ப போக வருவேன். இப்படி தான் உங்கள் லைஃப் இருக்கும். அதனால் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க, அது வந்து நல்ல ஸ்கூலாக பார்த்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் உழைக்கிறது உங்கள் குழந்தைங்களுக்கு தான். அதேமாதிரி வெளிநாட்டு வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் காசு பணத்தை வந்து சிக்கனமாக பார்த்துக்கிட்டு வேலை பாருங்கள். உசுப்பேத்திரவன்ட்ட வந்து விஜய் சொன்ன மாதிரி உம்மனும் கடுப்பேத்தனுக்கு அம்மனு வந்துட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். நீ வந்து ஒருத்தன்ட்ட காசு கொடுத்தா நீ பெருமைப்படணும், பெருமை நாட்டையும் அடையணும் அப்படின்லாம் யோசிக்காத. நீ வளர்ந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக உன்னோட பெருமை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ வந்து உன்னோட வளர்ச்சியை மட்டும் பாரு, ஃபோக்கஸ் யுவர் லைஃப். அதை உங்கள் ஃபேமிலியை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இந்த ஊர் உலகத்துக்கெலாம் செய்யணும் வைக்கணும்னு நினச்சினா நீ காலத்துக்கும் வந்து கஷ்டப்பட்டு தான் கிடக்கணும், ஒரு பைசா மீதி வராது. கொடுக்குறேன் திரும்பவும் சொல்கிறேங்க, கொடுக்குற வரைக்கும் நல்லவன், கொடுக்கலன்னா நீ கெட்டவன். இதுதான் உலக நியதி. அதனால் வந்து உன் லைஃப்பை நீ முன்னேற்ற பார்த்துக்கு. உங்கள்கிட்ட இருக்கும்போது கொடு, இல்லாதபோது கொடுக்காத. அவ்வளோதான். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.